செர்னோபில்ல இருந்து இந்த ஹெலிகாப்டர் எப்படி உடஞ்சதுங்கிறது நிறைய பேர்த்த கன்ஃபியூஸ் பண்ணின விஷயம். அக்டோபர் 2, 1986 செர்னோபில் டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு அந்த ரேடியேஷன் இருந்து ரியாக்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும்னு அதை க்ளீன் அப் பண்ணுறதுக்கு அது மேலே மண்ணெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் போகுது. அந்த ஹெலிகாப்டர் அந்த ரியாக்டரை சுற்றி வந்துட்டு இருக்கும்போதே சடனாக கீழே வந்து கிராஷ் ஆகுது. அதுக்குள்ளே இந்த 4 பேருமே இறந்து போகிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் வெளியில் வந்த உடனே உலகமே இதை டிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த ரியாக்டர் பக்கத்தில் போனதுனால ஹை ரேடியேஷனால ஹெலிகாப்டரே டோட்டலாக கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் நடந்தது அது இல்லை. இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரியாக்டரில் எவ்வளோதான் அதிகமான ரேடியேஷன் இருந்தாலும் ஒரு ஹெலிகாப்டர் அதனால் அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டேஜை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர் பக்கத்தில் இருந்த ஒரு கிரேனோட கேபிளில் மோதி இருக்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டைமில் பயங்கரமாக அந்த இடத்துல ஸ்மோக் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் அதிகமாக இருந்ததுனால பைலட்ஸ்க்கு தலைவலி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பக்கத்தில் க்ரெயின் இருந்தது தெரியாமல் அது மேலே அவங்க மோதி ஹெலிகாப்டரை கிராஷ் பண்ணியிருக்காங்க.